ஸோ பெண்களுக்கு வந்து தைராய்டு இஷ்யூவா இருக்கட்டும் அல்லது பிசிஓஎஸ் இந்த மாதிரியான இஷ்யூ இப்போ நிறைய வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இங்க இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது மேடம். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஏன் வந்து தைராய்டு இஷ்யூஸ் உண்டாகுது, எதனால வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் உண்டாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் டு பி ஃப்ரேங்க், நெயில்ஸில் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தப்பு ஆக்சுவலாக. நெயில்ஸ் டைரெக்ட்லி கனெக்டட் டு லிவர். ஸோ நெயிலில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் லிவரை வந்து பாதிக்கும். இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா கிளியராக வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சார் என்னென்ன மாதிரியான சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணால் ஒருத்தர் வந்து கொஞ்சமாவது ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம்? இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்துனா எதை நம்ம என்ன பண்ணுவோம்? பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ பிளட்டு தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ நம்மளோட பிளட்டு தான் நம்மளோட இன்டர்னல் டாக்டர் சொல்லப்போனால். இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துல அடிபட்டிருக்குன்னா நம்ம போய் ஒருத்தருக்கிட்ட மருந்து வாங்கி இன்னொரு ஆயின்மெண்ட் தடவுறோன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த இடத்துல பிளட்டு வந்து எவ்ரி மைக்ரோ செகண்ட் போய் அந்த நோயை குணப்படுத்தும். அப்போது நம்மளோட பிளட்டை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாவே நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ என்னென்னா பிளட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இப்போ பிளட்டோட டெம்பரேச்சர் கூடுறதுனால தான் முடி கொட்டுறது உண்டாகும், அப்புறம் மைக்ரைன் ஹெட்டேக் ரிலேட்டட் இஷ்யூஸ் உண்டாகும், ஈவன் கிட்னியோட இம்பேலன்ஸே உண்டாகும். ஸோ பிளட் டெம்பரேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட்.